காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக மாயன் செந்தில்குமார் அவர்கள் இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஓகே. ஸோ நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. பரிகார முறைகள்ல எப்படி சிறப்பா பண்ணணும் அப்படின்றது சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த சங்கு வளையல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. இதை யாரெல்லாம் பயன்படுத்தணும், இதை பயன்படுத்தும் போது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் சார்? கண்டிப்பா. அதாவது பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா, பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே நம்மளுடைய எனர்ஜி பூஸ்டர்ஸ்னு சொல்லலாம். எப்பொழுதுமே நம்ம முன்னோர்கள் ஆன்சிஸ்டர்ஸ் கொடுத்த விஷயங்கள் எல்லாமே பரிகாரம் சார்ந்த விஷயங்கள். நம்ம உழைப்பு முக்கியம். அதே மாதிரி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட ஒரு எனர்ஜி இருக்கும். அதோடு சேர்த்து பரிகாரம் செய்யும்போது மல்டிபிள் ரிசல்ட், இந்த பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த சங்கு அன்றைக்கி பார்த்திங்கன்னா, ஒரு போகிறதுக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா சங்கு ஒதி தான் போடும். அதேமாதிரி நம்மளை வழி அனுப்புறது பார்த்திங்கன்னா சங்கு ஒதி தான் வழி அனுப்புவோம். இந்த சங்குக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு. ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம எடுத்துக்கிற முறை பற்றி தான் இருக்குது. எதுக்கு பயன்படுத்துகிறோமோ அதுக்கு தான். இப்போ சங்கு வளையல் பற்றி தான் எனக்கு பேச போகிறோம். சங்கு எப்படி பூஜையில் யூஸ் பண்ணுறதுங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் சங்கு வளையல் தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ சங்கு வளையல் யூஸ் பண்ணுறதுனால, லேடிஸ் அணியறதுனால அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பாதுகாப்பு. ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஐம்புலன்னு சொல்லுவாங்க. இந்த கையில் அவங்க எடுக்கிறாங்க, சில விஷயம் கொடுக்குறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி லேடிஸ் பார்த்திங்கனாக்கா அது மகா தத்துவத்தில் உள்ளவங்க தான். ஸோ அப்போ பார்த்திங்கனாக்கா பிரம்ம ரகசியம்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அது அவங்களுக்குள்ளே எப்போதுமே இயங்கிக்கிட்டே இருக்கும். சங்கு அவங்களோட கனெக்டிவிட்டி எப்போதுமே இருந்திருக்கும். இப்போ நேற்று இல்லை, நீங்கள் ஆதி காலத்துலேருந்து காட்டுவாசிக்குள்ளேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சங்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. அதேமாதிரி கழுத்தை சுற்றி பார்த்திங்கன்னா இந்த சங்கு கழுத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே என்ன, இது ஃபுல்லாகவே அந்த எனர்ஜி போட்டிருப்பாங்க. எனர்ஜி எப்பொழுதும் எலக்ட்ரோஃபில் இருந்துக்கிட்டே இருக்கும். சயின்டிஃபிக்கலாக பார்க்க போனீங்கன்னா எலக்ட்ரோஃபில் இருந்துகிட்டு இருக்கும். கடல் உள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எப்பொழுதுமே உள்வாங்கி அதாவது நட்சத்திர பலன்களை உள்ளே இழுத்துருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ மின்னல்லேருந்து எடுத்துக்கக்கூடிய விஷயம் இருக்கலாம், ஒவ்வொரு கிரகத்துலேருந்து வரக்கூடிய வேவ்ஸ் எடுத்துக்கலாம். கடலில் இருக்கும் போது அது மிகப்பெரிய ஒரு சோலார் பிளேட் மாதிரி எடுத்து, அதாவது முத்தாக இருக்கட்டும், அது உள்ளே இருக்கக்கூடிய கடல் வாழ் உள்ளே இருக்கக்கூடிய அத்தனையுமே பார்த்திங்கன்னா ப்ரீசியஸ் தான். இந்த ப்ரீசியஸ் உள்ளார மகா ப்ரீசியஸாக இருக்கிறது பார்த்திங்கனாக்கா சங்குலேயே பார்த்திங்கன்னா வலம்புரி சங்கு இருக்குது, இடம்புரி சங்கு இருக்குது. இந்த வலம்புரியில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ரொம்ப 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 இப்போயே ரேர் தான், அப்போயும் ரேர் தான். அதில் எடுத்து செய்யக்கூடிய வளையல் பார்த்திங்கனாக்கா வெற்றி மேல் வெற்றி குறிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ராணி ராஜாக்களுக்கெல்லாம் எத்தனை தான் தங்கத்தில் போட்டிருந்தாலும் சங்கு வளையல் கண்டிப்பாக அணிந்தே தீர வேண்டும். இது அது ஒரு லாஜிக்காகவே வச்சுருந்தாங்க. அப்போ தான் நீண்ட ஆயில் கிடைக்கும். ஆண்கள் போடலாம், தாராளமாக போடலாம். அவங்கெல்லாம் கழுத்தில் போட்டுருந்துருக்காங்க அந்த காலத்தில். இன்றைக்கி ஃபேன்சியாக சொல்லப்படும் பொழுது இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெறும் கோல்டு சில்வர் இப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் அது அவ்வளோ ஆர்னமெண்ட்ஸ். அதே சங்கில் நம்ம வெறும் வளைய மட்டும் கிடையாது, இப்போ நீங்கள் போட்டிருக்க முத்து மாலை போட்டிருக்கு பார்த்திங்களா, அந்தமாரி கூட குட்டி குட்டியாக முத்து மாலையா, இல்லை பார்த்திங்கன்னா ஒரு ரிங்க்கு மேலே ஒரு முத்து ரிங்கா, இல்லை நெத்திச்சூட்டியா, இதுமாரி சங்கு இடம்பெறாத இடமே கிடையாது. ஏன் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய லக், அதான் பாசிட்டிவ் வேவ். ஸோ அப்போது இன்றைக்கி ஐம்புலன்னு சொன்னேன் பார்த்திங்களா, ஒரு விஷயம் கை வச்சு எடுக்கிறாங்க, பூமியில் எடுக்கிறாங்க, நாற்று நடுறாங்க. அந்த காலத்தில் சொல்கிறேன். இன்றைக்கி தொடர விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவ் ஆகணும். சொல்லுவாங்க, இப்போ அந்த பொண்ணு வந்துச்சுப்பா, அந்த பையன் வந்தாங்கப்பா, கை வச்சுட்டு போனாங்க, நல்லா இருந்துச்சு, வந்தான்ப்பா, கை வச்சான், சுத்தமாக போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இதுதான் ப்ளஸ் மைனஸ். அந்த டைம் நம்ம உடம்புக்குள்ளேயே ப்ளஸ் மைனஸ் இருக்குது. அகம்பவம் இருக்குது, பவம் பவானி இருக்குது, சக்தி சிவம் இருக்குது, எல்லாமே நமக்குள்ளே இருக்குது தான். நான் சயின்டிஃபிக்கலாகவே சொல்கிறேன். ப்ளஸ் மைனஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகமாக சொல்லப்போனால் கூட பவம் பவானிக்குள்ளே வரக்கூடிய எல்லாமே அகம்பவம்குள்ளே இருக்கும். அகம்பாவம் தானாக காணா போயிடுது வளையல் போட்டால். அந்த பவத்துக்குள்ளே வரக்கூடிய ஆன்மீக பெருக்கமும் கிடைக்கும். அதேமாரி லக் சொல்லுவாங்க. இந்த ராசிக்கார பொண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறது இந்த ராசியை கொண்டு வரக்கூடியது. அணிகள்கள் நிறையா இருக்குது. முத்து மாலை இருக்குது, இன்றைக்கி ருத்ராஜ மாலை இருக்குது, எத்தனை மாலை இருக்குது. அந்த வெரைட்டியில் சங்குக்குன்னு ஒரு தனி முகத்துவம் உண்டு. இந்த சங்கு வீட்டில் இருந்தால் எவ்வளோ நல்லதோ அதேமாதிரி வளையலாக கன்வெர்ட் பண்ணி போடும் பொழுது அவங்களுக்குள்ளக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த மணிக்கட்டு. ஸோ கழுத்தில் போகிறது சங்கு, அது ஒரு கட்டுகளை நேர்கோட்டுக்குள்ளே கொண்டு வரும். இப்போ பாருங்கள், கையில் இந்த கயிறு கட்டி இருக்கும். இந்த கயிறில் என்ன பெரிய லாஜிக் இருக்குது இப்போ நிறைய பேர் யோசிக்கலாம். ஆனால் இதில் எலக்ட்ரோஃபீல்டு ஓடிட்டு தான் இருக்கும். நம்பிக்கைங்கிற ஒயர் உள்ள ஓடிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வளையல். இந்த மணிக்கட்டு பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும் பார்த்திங்கன்னா எனர்ஜி பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதெல்லாம் அந்த காலத்தில் வாட்ச் எப்படி கட்டுவாங்கன்னா, அந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் இங்கே அப்படியே நிறுத்தினா ஸ்டாப் ஆகிடும். அதனால் இங்கே கட்டும் பொழுது பார்த்திங்கன்னா அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் வளையலும் சரி, கயிறு கட்டுதலும் சரி, போட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அணிகலங்களும் அப்படி தான். அதை சார்ந்து வரும்போது இந்த சங்கு வளையல் தி பெஸ்ட்டு. அப்போது அதே எனக்கு நல்லா போட முடியலை, இப்போ நான் ஃபேன்சியாக இருக்கும்போது, ஆனால் அதோடைய மகத்துவம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் நான் எப்படி போடுறது, நீங்கள் நிறைய டிசைன்ஸில் வந்துருச்சு. முன்னாடி தான் மொத்தமாக பார்த்திங்கன்னா வெறும் காப்பு மாதிரி போட்டிருப்பாங்க, பெருசாக இருக்கும். அது எப்படி போகிறதுன்னு நினைப்பாங்க. ஸோ என்ன டிசைனில் கேட்டாலும் செஞ்சு கொடுக்கறதுக்கு இன்றைக்கி ஆன்லைனில் நிறைய பேர் இருக்காங்க. அவ்வளோ சூப்பராக மைன்யூட்டாக அது இருக்குது. சங்கு வளையலுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா லக். அதேமாரி வீட்டில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்ய பெருக்கம்.
இன்றைக்கி வந்து லட்சுமி கடாட்சம், பெண்களுக்கு லட்சுமி கடாட்சம் லட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு வந்துச்சுப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை அன்னைக்கு அந்த காலத்து சீர்வரிசையோட சங்கு வளையல் இல்லாத இதே இருக்காது. சங்கு வளையல் கண்டிப்பாக இருக்கும், கண்ணாடி வளையல் இருக்கும், சங்கு வளையல் இருக்கும், கருவமணி வளையல் இருக்கும், அதேமாரி நிறைய முத்து மாலை வரைக்கும் வச்சுருப்பாங்க. அதை முதன்மையாக எத்தனை அலைகள் வந்தாலும் முதன்மையாக எது வச்சுருக்கோன்னா சங்கு வளையல் மெயினாக. சங்கு இல்லைன்னா சண்டையை போட்டுருவாங்க. சொல்லுவாங்க சங்கு இல்லாமல் இருக்க சங்கு எடுத்து போட்டுருவோம்னு ஒரு அசால்ட்டாக சொல்லுவாங்க. அப்போனா மெனக்கெட்டு போய் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இன்றைக்கி வந்து மீனவர்களாக இருக்கட்டும், அங்கே இருக்கிறவங்கலாம் இதுக்குன்னே அந்த காலத்தில் கரெக்டாக, அதாவது சங்குக்குன்னு ஒரு ஒலி அலை இருக்கும், அந்த அசைவுகள் இருக்கும், ஒலி அலை ரெண்டுமே சேரக்கூடிய விஷயந்தான். அது ஒரு பீஸ் தானே, கட் பண்ணாத வளையல் டிசைன் அவ்வளோ நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. ஒவ்வொரு இயக்கத்திற்கும் அது அந்த பேக்கெட்டில் வச்சுருந்தாலும் சரி, சின்ன சங்கு பீசஸ் வச்சுருந்தாலும் சரி, அது வளையலாக போடும் பொழுது அவங்களுக்குள்ள எப்பொழுதுமே ஒரு எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும், சக்ராஸ் ஆக்டிவிட்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பாசிட்டிவ் இருந்துகிட்டு இருந்தாக்கா திங்க் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க இல்லையா? இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நிறைய சோகங்கள் இருக்கும், டென்ஷன் இருக்கும், வேலைகள் இருக்கும், இல்லை கவன சிதறிவு இருக்கும் இல்லையா? இந்த வளையல் போடும்போது அது இருக்காது. ஓகே, இந்த வளையலோட பயன்கள் பற்றி நீங்கள் சொன்னீங்க. இப்போ வளையலாக போட முடியல, நாங்கள் எங்கள் கூடையே வச்சுக்கலாமா, இல்லை பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாமா, இதெல்லாம் பண்ணும்போது, ஏன்னா சங்கு அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பண வரவுக்கு இதை நம்ம கையிலே வச்சிருக்கும் போது இது பயன்படும். இதுதான் ஆக்சுவலி மகாலட்சுமினாலே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஐஸ்வர்யத்தில் தான் வருது. அதேமாரி இந்த என்னால் இதை போட்டுக்க முடியல, நான் ஆஃபீஸ் போகிறேன், எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க, பார்க்க கொஞ்சம் மொத்தமாக இருக்குது, நிறைய இதில் ஃபேன்சியாக என்ன வரல. இன்றைக்கி ஃபேன்சியாக இது வந்துருச்சு, இருந்தாலும் 100% ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம், கேஷ் பாக்ஸில் வச்சுக்கலாம், ஏன் நீங்கள் இந்த கார் டேஷ்போர்டில் வச்சுக்கலாம், ஈவன் உங்கள் கூடயே கேரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆக உடலோடு போட்டிருந்தா தான் நிறைய நல்ல விஷயம் இருக்குது. முடியாத பட்சத்தில் நீங்கள் உங்கள் கூடயே வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக அதே சேம். மேக்ஸிமம் சங்கு வளையலாக இருக்கட்டும், சங்காக இருக்கட்டும், சங்கோட பீஸ் இல்லைன்னா சங்கு பவுடராகவும் கிடைக்கும். பவுடராக கிடைக்கிது, ஒன்றும் இல்லை, அப்படியே மெர்ச் பண்ணி பவுடராகவே கிடைக்கிது, இல்லைன்னா நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். ஆக மொத்தத்தில் அது ஒரு கால்சியம் தான் சொல்லுவாங்க எல்லாரும். இப்போ சயின்டிஃபிக்கலாக பண்ணிங்கன்னா அது கால்சியம், ஆனால் நார்மல் கால்சியம் கிடையாது, மகாசக்தி பிறந்த கால்சியம். நிறைய பவுடர் இருக்குது. பவுடருக்கும் விபூதிக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அந்த ஆஷில் நம்ம என்ன சொல்கிறோமோ அது நடக்கும். அதேமாதிரி சங்குக்கு நம்மளுடைய எண்ணெய் அலைகளை வாங்கக்கூடிய சக்தி உண்டு. அதனால தான் ஊதும் பொழுது சிவநாயம் சொல்லி ஊதும் பொழுது அது சிவனுக்கே போய் சேருன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு லேடிஸ் வந்து இப்போ சங்கு வளையல் போட்டிருக்காங்களே, கையில் வச்சுருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், நல்ல ஒரு வீடு கட்டணும், நம்ம குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கணும், நல்ல வேலை வேணும். இது எல்லாமே அந்த லக்கு கொடுக்கும். கையில் போடக்கூடிய சொல்லுவாங்க இல்லையா, ஒரு காப்பு போடுறோம், அந்த காப்பு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? சில பேர் பற்றி காப்பு போட்டிருப்பாங்க, வெள்ளி காப்பு போட்டிருப்பாங்க. ஒரு டிவைனாக எப்படி ஆக்டிவேட் பண்ணணுமோ அத்தனை டிவைனுக்கும் இந்த சங்கு வளையல் பொருந்தும். அதனால தான் ஆயிலை கூட்டும் சங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட மேலே போகிறதுனால வெறும் டிவைன் மட்டும் கிடையாது, மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதுலேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு, அதுலேருந்து வரக்கூடிய இது வந்து ஸ்கின்னில் ஊடுருவி அவங்களுக்கு எப்போதும் ஒரு க்ளோ கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவங்கள்ட்ட ஒரு பெரிய ஒரு எனர்ஜி, இந்த பார்த்தாலும் ஒரு ஈர்ப்பு வரக்கூடிய சக்தி சங்கு வளையலுக்கு உண்டு. அதனால தான் 1000 நகைகள் போட்டாலும், டைமண்ட் போட்டிருந்தாலும் சங்கு வளையலை போடாமல் மிஸ் பண்ண மாட்டாங்க அந்த காலத்தில். எது வந்தாலும் சரி, இந்த சங்கு வளையலில் தோடு போட்டிருக்காங்க, நெத்திச்சூட்டி மேக்ஸிமம் பார்த்தீங்களா டிசைன் இருக்கும், சங்கில் செஞ்ச முத்து மாதிரி இருக்கும். நம்ம முத்து நினச்சிட்டு இருக்கோம், அது சங்கை தான், அந்தளவுக்கு பாலிஷ் பண்ணி அழகாக வச்சுருப்பாங்க. சில பேர் வந்து என்ன நினைப்பாங்க, இது வந்து சங்கு இல்லை, இது ஏதோ ஒரு அனிமலோடைய போன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அவங்க ஃபாரினில் பாக்ஸஸ்லாம் செய்வாங்க, அதாவது நம்மளுடைய ஒட்டகத்தோடைய எலும்பில் செய்யக்கூடிய விஷயம். ஆனால் அது எல்லோயிஷாக இருக்கும், பார்க்கவே தெரியும். இது அப்படி கிடையாது, பார்க்கவே அவ்வளோ அழகாக, அதுக்குன்னு ஒரு பால் வெண்மை இருக்கும். ஒரு மெடிசனாக அந்த காலத்துல எல்லாம் மெடிசனே பார்த்தீங்கன்னா சங்கில் தான் கொடுத்துருக்காங்க. அதேமாரி சங்கு அப்படின்னு நினைட்டிங்கனாக்கா அது வளையலாகவும் போட்டுக்கலாம், பீசஸாகவும் வச்சுக்கலாம், இல்லை வாட்ச்லாம் இன்றைக்கி நிறையா வந்துச்சு, பிரேஸ்லெட் மாதிரி நிறையா வந்துருச்சு பண்ணிக்கலாம். அப்படிலாம் எதுவுமே கிடைக்கல, எனக்கு வெறும் சங்கு தான் கிடச்சிருக்கு அப்படின்னா அதை தூள் பண்ணி பவுடராக்கி மடிச்சும் பக்கெட்டில் வச்சுக்கலாம். சங்கு வளையலை பற்றி பேசுகிறதுனால இன்றைக்கி அழகாக லேடிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கனாக்கா அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றும். அவங்க ஆசை என்னென்னு மிஞ்சி போனால் அவங்க குடும்பத்தை சுற்றி தான் இருக்க போகுது. அப்போ ஐஸ்வர்யம் வரும், பணப்பெருக்கம் இருக்கும். ஸோ சறுக்கு அப்படின்னு சொல்ல விஷயம் இருக்கும் இல்லையா, எல்லாத்துக்குமே இருக்கும். உடல் வலி அப்படியே கொஞ்சம் மருத்துவமாக எடுத்துக்கிட்டால் உடல் வலி இருக்கவே இருக்காது. காரணம் என்ன, நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து பீரியட்ஸ் டைமில் போடலாமான்னு ஒரு பெரிய ஒரு இது, தாராளமாக போடலாம். இது டிவைனாக இருந்தாலும் இது அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் இதுக்குள்ளே வராது. அதனால் கண்டிப்பாக இது போடலாம். ருத்ராஜத்துக்கு எப்படி கேட்குறாங்க அதே மாதிரி தான் இது போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க, தாராளமாக போடலாம். அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதுலேருந்து ஒரு எலக்ட்ரோ ஃபீல்டு வந்துக்கிட்டே இருக்கும். உங்களோட மனசோடு சேரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதேமாதிரி திருஷ்டி 100% திருஷ்டியை வந்து உள்வாங்கி பாசிட்டிவாக மாற்றி கொடுத்துரும் சங்கு. அதுதான் எப்பொழுதுமே சங்குக்கு அந்த குணம் உண்டு. ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் அள்ளி போட்டிருப்பாங்க கழுத்தில் எல்லாம். ஏன்னா இந்த சக்கராசி ஹீல் பண்ணணுன்ற பெரிய நம்பிக்கை அப்போலேருந்து இருந்திருக்கு. எத்தனையோ இருக்குது, மூலிகைகளோடு போட்டிருக்காங்க காப்பு. ஏன் சங்கம் மட்டும் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா, சங்கு சங்கம் வைக்கும் எதுக்குள்ளார உயிரை உள்ளடக்கக்கூடிய அந்த உறவை நீடிக்க வைக்கும். இந்த காலத்தை தாலியாக தான் பண்ணியிருக்காங்க. இப்போ தங்கம் சங்கில் செஞ்ச தாலி அவங்களோட உறவை பல ஆண்டுகள் நீடிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க.
இன்னும் நான் கூட வச்சுருக்கேன், ஒரு மாடல் வச்சுருக்கேன், நான் நிறைய ஆன்டிக் சேர்த்து வச்சுருக்கேன் இல்லையா. அதில் பார்த்தீங்கன்னா சங்கு தாலி உண்டு, சங்கு மோதிரம் உண்டு, சங்கோடைய நெத்திச்சூட்டி இருக்குது இன்னும் வச்சுருக்காங்க. நம்ம அது ஃபஸ்ட்டு எனக்கு கிடைக்கும் பொழுது நான் நினச்சேன், சரி ஏதோ முத்தில் பேர்லில் பண்ணியிருக்காங்க போல் இருக்குன்ட்டு. அப்புறம் தான் வந்து லேப் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சங்கு சார், இது முத்து கிடையாது. நாங்கள் முத்து நினச்சி டெஸ்ட் பண்ணோம். பார்த்தா அப்போ தான் தெரிய வருது, முத்துலேயும் முத்து எந்த அளவுக்கு ப்ரீசியஸாக இருந்துச்சோ அதுமாரி சங்குக்கும் அவனுடைய. இன்றைக்கி தான் சங்கு நிறைய நார்மலாக நினச்சிட்ருக்கோம். ஆப்ரிக்கன் சங்கு இருக்குது, அதுமாதிரி இந்தியன் சங்கு இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குது. அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், சங்கு சேருது பார்த்தீங்கன்னா கடல்லே சேரக்கூடிய விஷயந்தான், கால்சியம் தான். ஆனால் அதோட டெபாசிட் எங்கேருந்து வருதுனாக்கா பிளானட்ஸோட டெபாசிட். ஸோ ஒரு மனிதனை எப்படி நவகிரகம் வந்து கட்டமைப்போடு இருக்குதோ அதே மாதிரி தான் நம்மளுடைய இந்த சங்கு வளையலும். வளையல் தானே நினச்சோம், அதுக்குள்ளே அவ்வளோ ஒரு சயின்டிஃபிக்கல் லாஜிக் இருக்குது, ஆன்மீக லாஜிக் இருக்குது. இதை யூஸ் பண்ணுறவங்க அவர் சீக்கிரம் கழட்ட மாட்டாங்க. அதில் ஏதோ ஒன்று நான் சரியாக தூங்க மாட்டேன், நல்லா தூங்க வச்சுது. அதேமாதிரி நான் வந்து என்னோட பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபுல்லாக சாரீஸ் வாங்கி வைக்கக்கூடிய பிஸ்னஸ். நான் எப்போ அதை கையில் வச்சுருந்தேனோ, நான் கையில் போட்டுக்கும் போது நல்லா சேல்ஸ் இருக்குது. நான் கழட்டி வைப்பேன், ரொம்ப மொத்தமாக இருக்குது இல்லை ஒரு மாதிரி நல்லா இல்லை மாதிரி ஃபீல் பண்ணுவேன். அப்போலாம் எனக்கு இந்த பிஸ்னஸே இருந்தது கிடையாது. நான் நிறைய டெஸ்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் கழட்டவே கூடாதுன்னு போட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுமாதிரி நிறைய விஷயங்கள். இது நம்பிக்கை சார்ந்த விஷயம். நம்பி கை வைத்து கையில் போட்டால் அத்தனையும் சுகம். நிச்சயமா. ஸோ இன்னைக்கு எங்களுடைய நேயர்களுக்காக சங்கு வளையலினுடைய சிறப்புகள் என்ன, ஸோ அது குறிப்பிட்டு பெண்கள் போடும்போது அது என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்குது அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.